என்னை தாளாட்டிய மொழி, என்னை சீராட்டிய மொழி, என் அன்னை தமிழ்மொழி, எனது அருமை தாய்மொழி, என் மூத்த மொழி. நம்மை எல்லோரையும் சிம்மாசனத்தில் அமர்த்திய மொழி என் தாய்மொழி. தமிழனென்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. 4 பேர் சேர்ந்து இருக்கிற இடத்துல நம்ம தமிழ மொழியை பேசுறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறோம். அந்நிய மொழியை பேசும்போது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் நம்மளோட தாய்மொழியை பேசல, இந்த இடத்துல நம்ம பேசலாமா, நம்மளை என்ன நினைப்பாங்க, நம்ம பேசுறது சரியா, ஐயோ நம்மளுக்கு ஒன்றும் தெரியலைன்னு நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. தவறு. அந்த தயக்கத்தையும் அந்த செயலையும் நீங்கள் தூக்கி எறிங்க. நம்மளோட தாய்மொழி 3000 ஆண்டுகளை கடந்து நிற்கிது, உலக அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் போகையில் நம்மளோட திருக்குறளை அவங்களுக்கு தெரியும் தெரியாதுன்னு பார்த்தாங்களா? நம்மளோட திருக்குறளை உலக அளவில் சொல்லி தான் அடுத்த செயலை செய்வாங்க. நம்ம ஒரு வாழ்க்கையில் உயரணும்னா நம்மளோட தாய்மொழியை ஃபஸ்ட்டு கையில் எடுங்க. தயங்காதீங்க. என்ன சொல்லுவாங்களோ சரியா தப்பான்னு சொல்லாதீங்க. என்னோட மொழி, என்னோட தாய்மொழி. எங்கேயும் நம்மளோட அன்னையை நம்ம விட்டு கொடுக்கறதில்ல. அதே மாதிரி நம்ம அன்னை தமிழையும் எங்கேயும் விட்டு கொடுக்காதீங்க.